தமிழ்நாடு காவல்துறையின் அலங்கார அணிவகுப்பினை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பார்வையிட்டு சிறப்பிப்பார்கள். The Honorable Chief Minister, who has accepted the ceremonial guard of honor, is now proceeding to inspect the parade in an open jeep. அணிவகுப்பு தலைவர் தம் குழு பார்வையிட தயார் நிலையில் இருப்பதை தெரிவித்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சுதந்திர தின காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை பார்வையிட அழைத்ததை ஏற்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சம்பிரதாய அணிவகுப்பினை பார்வையிட செல்கிறார்கள். Ladies and gentlemen, our Honorable Chief Minister will now inspect the parade. The overall parade in charge is Thiru R. Anthony Johnson Jayapal, Commandant, Tamil Nadu Special Police 2nd Battalion, Avadi. The parade commander is Thiru K. Govindaraj, Assistant Commandant, Tamil Nadu Special Police 5th Battalion, Avadi. Second in command is Thiru S. Manimaran, Inspector of Police, Tamil Nadu Special Police 13th Battalion, Poonamalli. காவல்துறையின் சிறப்பு காப்பு அணிவகுப்பினை பார்வையிடுகிறார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். ஒட்டுமொத்த கவாத்து பொறுப்பு அதிகாரி தளவாய் திரு ஆர் அந்தோனி ஜான்சன் ஜெயபால், தமிழ்நாடு சிறப்பு காவல் 2ஆம் அணி ஆவடி. காப்பு அணிவகுப்பு தலைவர் உதவி தளவாய் திரு கே கோவிந்தராஜ், தமிழ்நாடு சிறப்பு காவல் 5ஆம் அணி ஆவடி. காப்பு அணிவகுப்பு உப தலைவர் ஆய்வாளர் திரு எஸ் மணிமாறன், தமிழ்நாடு சிறப்பு காவல் 13ஆம் அணி பூனமல்லி. அணிவகுத்து நிற்கும் படைகள். தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படைப்பிரிவு தலைவர் உதவி ஆய்வாளர் திரு எஸ் எம் பாலமுருகன் அவர்கள். To begin the parade, we have the Tamil Nadu Disaster Response Force contingent led by Thiru S. M. Balamurugan, Sub-Inspector of Police. கடலோர பாதுகாப்பு குழுமம் படைப்பிரிவு தலைவர் உதவி ஆய்வாளர் திரு மார்ட்டின் ஜூட் வின்சென்ட் அவர்கள். Next, we have the Coastal Security Group contingent headed by Thiru Martin Jude Vincent, Sub-Inspector of Police. சுதந்திர தின காவல் அணிவகுப்பில் 7 படைப்பிரிவுகள் அணிவகுத்து நிற்கின்றனர். இந்த அணிவகுப்பின் இருபுறமும் தமிழ்நாடு காவல்துறையின் குதிரை படையினர் அழகு சேர்க்கின்றனர். தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படைப்பிரிவு தலைவர் உதவி ஆய்வாளர் திரு எஸ் எம் பாலமுருகன் அவர்கள். To begin the parade, we have the Tamil Nadu Disaster Response Force contingent led by Thiru S. M. Balamurugan. கடலோர பாதுகாப்பு குழுமம் படைப்பிரிவு தலைவர் உதவி ஆய்வாளர் திரு மார்ட்டின் ஜூட் வின்சென்ட் அவர்கள். Now we have the Coastal Security Group contingent headed by Thiru Martin Jude Vincent. சென்னை பெருநகர காவல் பெண்கள் கமாண்டோ படைப்பிரிவு உதவி ஆய்வாளர் திருமதி எஸ் உமா மகேஸ்வரி அவர்கள். We have the Greater Chennai City Police Women Commando contingent led by Tirumati S. Uma Maheshwari, Women Sub-Inspector of Police. தமிழ்நாடு சிறப்பு காவல் ஆண்கள் படைப்பிரிவு தலைவர் உதவி ஆய்வாளர் திரு பெல்வின் ஜோஸ் அவர்கள். The Tamil Nadu Special Police Men contingent is led by Thiru S. Belvin Jose, Sub-Inspector of Police. இப்படைப்பிரிவிற்கு பின்னால் தமிழ்நாடு மாநில காவல் வாத்திய குழு தலைவர் திரு டி தயாளன் உதவி ஆய்வாளர் அவர்கள். Following the contingent is the Tamil Nadu State Police Band headed by Thiru D. Dayalan, Sub-Inspector of Police. உதவி ஆய்வாளர் திரு டி அற்புதராஜ் அவர்கள் தலைமையில் தமிழ்நாடு சிறப்பு காவல் ஆண்கள் கமாண்டோ படைப்பிரிவு. We have the Tamil Nadu Special Police Men Commando contingent led by Thiru D. Arpudaraj, Sub-Inspector of Police. உதவி ஆய்வாளர் திருமதி சி செல்வராணி அவர்கள் தலைமையில் சென்னை பெருநகர காவல் பெண்கள் படைகள் பிரிவு. Next we have the Greater Chennai City Police Women contingent led by Tirumati C. Selvarani, Women Sub-Inspector of Police. உதவி ஆய்வாளர் திரு ஏ கோகுலகுமார் அவர்கள் தலைமையில் நீலகிரி படைப்பிரிவு. The Nilgiris contingent is headed by Thiru A. Gokulakumar, Sub-Inspector of Police. உதவி ஆய்வாளர் திரு ஆர் கோபால்சாமி அவர்கள் தலைமையில் குதிரை படைப்பிரிவு. Majestically marshaled we have the Mounted Branch headed by Thiru R. Gopal Swami, Sub-Inspector of Police. அணிவகுப்பு தலைவர் அவர்கள் கோட்டை நுழைவு வாயில் அருகே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு தமது குழுவுடன் இன்னும் சற்று நேரத்தில் இணைந்து கொள்வார்கள். அதைத் தொடர்ந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கோட்டை கொத்தளத்தை நோக்கி வருகை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். The parade commander alighted from the vehicle, saluted the Honorable Chief Minister and will now march to take his position in front of the police contingent. The Honorable Chief Minister will be on his way to the ramparts of Fort St. George to unfurl the national flag. இந்த நன்னாளில் சுதந்திரத்தை காத்த அனைவருக்கும் நமது முதல் வணக்கத்தை தெரிவித்து உதிரங்களை உரமாக்கி உதித்த நம் சுதந்திரத்தை போற்றுவோம், நல்ல குடிமக்களாக நாட்டு நலன் காப்போம் என உறுதி கொள்வோம். இந்த விடுதலை திருநாளில் மாநில முதலமைச்சர்கள் தத்தம் மாநிலங்களில் மூவர்ண கொடியேற்றி கொண்டாடும்
உரிமையை பெற்றுத்தந்த முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்களை நெஞ்சில் நிறுத்தி நினைவு கூறுகிறோம். மிக இறுக்கமான சூழலில் ஆட்சி அமைத்து 100 நாட்களில் மக்களுக்கு சிறப்பாக நலத்திட்டங்களை வழங்கி தலை நிமிர்ந்து கொண்டிருக்கும் நம் தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கோட்டை கொத்தளத்தில் கொடியேற்றி சிறப்பிக்கும் தருணத்திற்காக ஆவலுடன் காத்துக் கொண்டிருக்கிறோம். We celebrate Independence Day by taking time out to reflect on what it took for our country to gain independence and how far it has come since. Independence Day celebration is a reminder that this freedom that we enjoy today was earned the hard way. It is an indication of the unflinching sacrifices of the valiant freedom fighters who pledged their lives for us to breathe the air of freedom. கோட்டை கொத்தளத்தை நோக்கி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மூவர்ண கொடியை ஏற்றி சிறப்பிக்க வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம். மாநில தாயை வணங்கி கொடியேற்றி பெருமை சேர்க்க மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். கம்பத்தின் கீழ் நிற்றர் காணீர் எங்கும் காணரும் வீரர் பெருந்திரு கூட்டம் நம்பர்க்குரியர் அவ்வீரர் தங்கள் நல்லுயிரிந்தும் கொடியினை காப்பர் என்ற மகாகவி பாரதியார் பாடல் நம் தேசிய கொடியின் மேன்மையையும் நாட்டுப்பற்றையும் பறைசாற்றுகிறது. The sheer depth of pride felt by every Indian as they look at their country's tricolored flag unfurl is a sight to behold. Ladies and gentlemen, the Honorable Chief Minister is on his way to the ramparts of Fort St. George to unfurl the national flag. This will be followed by the national anthem and the national salute. தேசிய கொடியில் உள்ள காவி நிறம் தைரியத்தையும் தியாகத்தையும் குறிக்கிறது. வெள்ளை நிறம் உண்மை, அமைதி மற்றும் தூய்மையை குறிக்கிறது. கொடியில் உள்ள பச்சை நிறம் செழிப்பை குறிக்கிறது. நடுவில் உள்ள அசோக சக்கரம் தர்ம விதிகளை குறிக்கிறது. கொடி பெருமை காப்பதே நம் கடமையாகும். கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, நல்ல பல்விதமாயின சாத்திரத்தின் மனம் பாரெங்கும் வீசும் தமிழ்நாடு, வல்லவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு, நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு என பார்ப்போற்றும் தமிழ்நாட்டில் கோட்டை கொத்தளத்தில் நம் சுதந்திர தின விழா கொண்டாட்டத்தை இனிதே நடைபெற செய்து மூவர்ண கொடியேற்றி பெருமை சேர்க்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். We extend a hearty welcome to our Honorable Chief Minister who has arrived on the ramparts of Fort St. George. புனித ஜார்ஜ் கோட்டையின் கொத்தளத்திற்கு வருகை தந்துள்ள மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை வருக வருகவென வரவேற்கிறோம். தற்பொழுது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்து கொடி வணக்கம் செய்து சிறப்பிப்பார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மூவர்ண கொடியை ஏற்றி வைத்து சிறப்பிக்கும் தருணம் காவல்துறை கூட்டுக்குழல் இசைக்குழுவினரால் தேசிய கீதம் நாட்டுப்பண் இசைக்கப்படும். The Honorable Chief Minister has arrived on the ramparts of Fort St. George to unfurl the national flag. We request the dignitaries to rise.
We thank the Honorable Chief Minister for hoisting the national flag. Ladies and gentlemen, you may now take your respective seats. தற்பொழுது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் விடுதலை திருநாள் சிறப்புரை ஆற்றி சிறப்பிப்பார்கள். The Honorable Chief Minister will now deliver the Independence Day address. தாயின் மணிக்கொடி பாரீர், அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திட பாரீர். ஓங்கி வளர்ந்தோர் கம்பம், அதன் உச்சியின் மேல் வந்தே மாதரம் என்றே பாங்கின் எழுதி திகழும் செய்ய பட்டொளி வீசி பறந்தது பார். கம்பத்தின் கீழ்நிற்றல் காணீர், எங்கும் காணரும் வீரர் பெருந்திருங்கூட்டம். நம்பர்க்குரியவர் அவ்வீரர், தங்கள் நல்லுயிர் இந்தும் கொடியினை காப்பர். 400 ஆண்டுகள் பழமை கொண்ட இந்த கோட்டையில் இந்திய நாட்டின் மூவண்ண கொடியை ஏற்றி வைக்க தங்களது உயிரையும் இரத்தத்தையும் வாழ்க்கையையும் செயல்பாட்டையும் வழங்கிய இந்திய நாட்டின் தியாகிகள் அனைவருக்கும் நான் எனது வீர வணக்கத்தை செலுத்துகிறேன்.